13 வயசுக்கு நான் திரும்ப படம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்தேன் படத்தை. வேற லெவலு. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறவன். இப்போ இன்னொன்று என்னன்னா, இருக்கிறவன் கொடுக்குன்னு நினைச்சானா இல்லாதவனே கிடையாதுல்ல. யாரும் கொடுக்க மனசு வராது. இருக்கிறவனுக்கு கொடுக்க மனசு வராது. இல்லாதவன் படம் செம்ம ஒர்த்து. சூப்பர் படம் பார்க்கலாம். செம்ம சூப்பராக அடிச்சிருக்காப்லங்க. வேற லெவலு. சின்ன பசங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபீல் என்ன அறியாமல் நானே கை தட்டினேன். அந்த படத்துக்கு ஒரு ஸ்கூல்ல வந்து கை தட்டுவாங்க, நானே கை தட்டினேன். அந்த அளவுக்கு ஒர்த்தா எடுத்துருக்காப்ல. ஓகே பார்க்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு ஒருத்தான படம். 4 பேருக்கு அந்த கருத்து அதுவும் மாரி செல்வராஜனுக்கு சத்தியமா சொல்றேன். என்னோட ஒரு எப்படி சொல்றது, என் ஃபீலிங் எனக்கு எடுத்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர் படம். நல்லா பண்ணிருக்காங்க. முக்கியமா சின்ன பசங்க தான். வேற லெவலு. அவரு மெட்ராஸ் படத்தை பார்த்ததோட இப்போ ரொம்ப எதிர்ச்சியான இயல்பான நடிப்பு நடிச்சிருக்காங்க. வேற லெவலுங்க. மியூசிக் தாங்க. என்ஜாய் பண்ணது அந்த மியூசிக் மட்டும்தான். ஃபீலிங் சரி, ஒரு மனுஷனோட மூமெண்ட்லயும் சரி, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஒர்த்துங்க, செம ஒர்த்துங்க. பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். என்ன மூவி பாத்துறீங்க? வாழை. எப்படி இருக்கு வாழை? எக்ஸலண்டா இருக்கு. அருமையா இருக்கு. குறை சொல்ற அளவுக்கே இல்ல. ஆக்சுவலா ஒரு ஆக்சிடென்ட் சம்பந்தமா ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்திருக்கான். அந்த செத்தவங்க எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, அவங்க என்ன கஷ்டத்துக்காக அந்த வேலைக்கெல்லாம் போறாங்கன்னு சொல்லி ரொம்ப அருமையா எடுத்திருக்கான். அது ஒரு பையன் நல்லா நடிச்சிருக்கான். 2 பசங்க, ஸ்கூலு, அவங்களுடைய பேக்ரவுண்டு. ஒரே அடிக்கல படம். ஆனா அந்த கடைசி 20 மினிட்ஸ்ல வந்து அந்த ஆக்சிடென்ட்டை காமிச்சு க்ளோஸ் பண்றான். எக்ஸலண்டா இருக்கு படம். குறையே சொல்ல முடியாது. கலையரசன் அவங்க எப்படி இருந்தாங்க? கலையரசன் யார் சொல்றீங்க? ஹீரோ இருக்கல்ல, பெரியவரா இருக்கல்ல அவருடைய போர்ஷன் கரெக்டா பண்ணிருக்காரு. ஹீரோயினும் நல்லா தான் இருந்தாங்க. அந்த அம்மா நல்லா நடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ரோல் நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு படம். அந்த பசங்க இப்ப புதுசா நடிச்ச மாதிரி நடிச்சிருக்காங்களா இல்ல அதையும் நடிச்ச மாதிரி நடிச்சிருக்காங்களா பசங்க? இல்ல, ஃப்ரெஷ்ஷா தான் நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஃப்ரெஷ்ன்னு தெரியாத அளவுக்கு பசங்க நடிச்சிருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல மற்ற படத்தெல்லாம் எப்படி இருப்பாங்க பசங்க, அந்த ரேஞ்சுக்கு இருக்காங்க. பசங்கன்னு படம் பார்த்தீங்களா, அதுல எப்படி பசங்க நல்லா நடிச்சாங்களோ அது ஈக்குவலண்டா அந்த பசங்க பண்ணிருக்கு. போர் அடிக்கவே இல்லை. காமெடியா இருக்கு. அந்த வாழ்க்கை முறையை நம்ம பார்க்கவும் அதிசயமா இருக்கு. பெஸ்டா இருக்கு படம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ரியல் லைஃப்ல மேட்ச் ஆகுதுங்களா மூவி? கண்டிப்பா மேட்ச் ஆகுது. எதுவும் அந்த கேப்பே இல்லை. அந்த நம்ம எப்படி வசதியோட வாழறோம், அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்றத கிளியரா காமிச்சிருக்காங்க. பெஸ்ட். சந்தோஷ் மியூசிக் நல்லா இருக்கு. நான் சந்தோஷ் மூவி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த வந்து நான் நல்லா இருக்கு. கேப்பே எதுவும் எந்த பக்கமும் கேப் சொல்ல முடியாது. கடைசியில படம் மட்டும் டக்கு முடியுது, அவ்வளவுதான். ஏதோ ஒரு சில சீன்ஸ்ல வந்து அழுகுற மாதிரிலாம் இருக்கு அப்படினா சொன்னாங்க. நிறைய சீன் சொல்லலாம். அவங்க கஷ்டப்படுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, ஒரு பையன் வந்து ஸ்கூல் போற பையனை வந்து இந்த லீவ் நாள்ல கூட்டிட்டு போறது, நம்மளும் சின்ன வயசுல கஷ்டப்பட்டதுலாம் தெரியுது. அந்த பையன் வந்து கடைசியில என்ன பண்றதே தெரியாம அந்த பசியில எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவன் பான் தனியா போற மாதிரி முடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் அந்த அம்மா கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க அழும்போது நமக்கே அழ வரும். கண்டிப்பா பெஸ்ட் மூவி. சூப்பரா இருக்குங்கண்ணா படம். பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். என்ன எதிர்பார்த்தீங்க மூவில? மூவில இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தோம். அந்த அளவுக்கு இல்ல. மியூசிக்லாம் சூப்பரா இருக்குண்ணா. ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. பசங்க எப்படி பண்ணாங்க? சூப்பரா பண்ணிருக்காங்கண்ணா. திவ்யா துரைசாமி எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்கண்ணா. மூவி ஏதோ அழுவுற மாதிரி அவ்வளவா டச்சிங்லாம் இல்லண்ணா. ஏதோ பார்க்கலாம், அவ்வளவுதானா. மியூசிக் எப்படி இருக்கு? சந்தோஷமா சூப்பரா இருக்குண்ணா. மூவி பாத்துறீங்க? இப்போ வாழை படம் பார்த்துட்டு வரோம். படம் ஒரு டைம் பார்க்கலாங்க. நல்லா இருக்கு. பிரித்து சொல்ற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் ஓகே, இன்ட்ரெஸ்டாக போயிடுது. பரவாயில்ல, ஒன் டைம் பார்க்கலாம். பசங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு சார். அதில் ஒரு எதுவும் சொல்ல முடியாது. ஒன் டைம் பார்க்கலாம். கலையரசன் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லபடி பழைய ஓல்டு ஸ்டோரி எடுத்து போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. புரியல? ஆமாம் ஆமாம், அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க சார். பரவாயில்ல, அது சொல்றதுக்கு மாதிரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓரளவு நல்லா இருக்கு சார். அதான் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லா இருக்கு. நல்லா இல்லை இல்லை, சும்மா பேக்ரவுண்டு ஓல்டு சாங்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. பரவாயில்ல சார். அழுவுற ரொம்ப அதெல்லாம் இல்லை சார். ஓரளவு தான். நன்றி நன்றி, தேங்க்யூ. என்ன மூவி பாத்துறீங்க? நாங்க இப்போ வாழை. எப்படி இருக்கு வாழை? சூப்பரா இருக்கு.
ஆக்டிங்கா எப்படி இருக்கு அவரோட acting? பக்காவா இருக்கு, எல்லாமே பக்காவா இருக்கு. என்னதான் சொல்ல வராங்க மூவில? மூவில வந்து மக்களையே கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்ல வரேன். என்ன மாதிரி கஷ்டம் சொல்ல வராங்க? மக்களை வந்து மதிக்கணும், ஏழ்மையான மக்களை வந்து சரியான கூலி கொடுக்கணும், மக்களை வந்து மக்களா மதிக்கணும். ஜாதி படம் பார்த்தீங்களா? ஜாதி செல்வமா அப்படிதான் இருக்கும்ல, எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். மியூசிக்ல எப்படி இருக்கு? மியூசிக் பக்காவா இருக்கு. அந்த பசங்க 2 பேர் அவங்களோட ஆக்டிங் எப்படி இருக்கு? 2 பேரும் பக்காவா நடிச்சிருக்காங்க பசங்க. திவ்யா துரைசாமி அவங்கள எப்படி பண்ணிருக்காங்க? அவங்களோட பக்காவா பசங்க தான் பக்காவா பண்ணியிருக்காங்க. பக்காவா ஓரளவுக்கு மூவி சூப்பர் மூவிங்க கலையரசன் சார், நல்லா நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் மியூசிக்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மூவி ஃபேமிலியோட பார்க்கலாமா? அவங்கள எடுங்க.